மட்டும் எங்க அம்மாக்கு பிறக்கலன்னு சொன்னீங்க. அவன் மட்டும் நான் வானத்துல இருந்து குதிச்சவன். வானத்துல இருந்து இல்ல, என்னோட வயித்துல இருந்து பிறந்தான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க 3 பேர்ல ஒருத்தன் உன் வயித்துல பிறந்தன்னு சொல்லுவ? அதுதான் உண்மை. அக்கா, என்ன தேனு? மாமா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல. இங்க நடந்ததை நினைச்சு அவர் ரொம்ப கவலையில இருக்காருன்னு நினைக்கிறேன்க்கா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா ரொம்ப பேசிட்டாங்க தேனு. அதான் எல்லாருமே பேச வேண்டியதா போச்சு. அவங்க பேசினது அவரோட மனசை பாதிச்சிருச்சு போல இருக்குக்கா. ஆனா மாமாவை நம்ம எதுவும் சொல்லலையே. இல்லதான், இருந்தாலும் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தது மாமா. அவங்கள பேசும்போது அவருக்கு கஷ்டமா தானே இருக்கும். தேனு, அந்த அம்மா பேசுனது ரொம்ப தப்பு. 3 பசங்கள்ல ஒரு பையன் அவங்களோடதுன்னு சொன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. நீயே யோசிச்சு பாரு. மாமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்ன பண்றது? சரி, நீ இதை விட்டு, நான் போய் அவரை கூப்பிட்டுட்டு வரேன். தள்ளு. மாமா, மாமா. என்னம்மா? என்ன மாமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, சும்மா காத்தாட உட்காந்துருக்கிறேன். குடிக்க காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, காப்பி எல்லாம் வேணாம். நீ பாட்டுக்கு வேலையை பாருமா. என்னடா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, நடந்ததுக்கெல்லாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். என்னடா கண்ணாது, நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது? என்ன நடந்துச்சுப்பா? இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க கிட்ட நாங்க அப்படி பேசிருக்கூடாதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எங்க பொறுப்பை பத்தி அவங்க தப்பா பேசினதுனால தான் எங்களுக்கு கோவம் வந்துச்சுப்பா. எங்கள ஒருத்தருக்கு அம்மா தாய் இல்லைன்னு சொன்னதுனாலதான்ப்பா. அதை விட்டு தள்ளுங்கடா, போங்க, வேற வேலை இருந்து பாருங்க, போங்க. முடியலையப்பா, ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லப்பா. எங்கள ஒருத்தர் எங்கள சேர்ந்தவன் இல்லைன்னு அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோன்னு பயமா இருக்குப்பா. இதுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா பதில் சொல்லணும். சொல்லுங்கப்பா, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். என்னடா சொல்லணும்? நாங்க 3 பேரும் உங்க பிள்ளைங்களா இல்லையா? எங்கள ஒருத்தர் தப்பான வழியில பிறந்தவங்களாப்பா? மற்றவங்களோட ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களா? இல்லடா, என் பிள்ளைங்க யாருமே தப்பான வழியில பிறந்தவன் இல்லை. நீங்க 3 பேருமே எங்க பிள்ளைங்க தான். நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. வேணாண்டா, என் பிள்ளைங்க யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. நீங்க யாருமே தப்பு செய்யறவங்க இல்லைன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. பாவம், திரும்பவும் அதையே கேட்கறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க
3 பேரும் உங்க பிள்ளைங்க தானே? எங்களை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக பொய் ஒன்றும் சொல்லலையே. என்னடா இது? அதான் அப்பா சொல்றாருல, திரும்ப திரும்ப அதே கேள்வி. அவன் மேல தப்பு இல்லடா. உங்க நிலைமையில யார் இருந்தாலும் இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். நான் இந்த விஷயத்துல அமைதியா இருக்கேன்ல. அந்த அம்மா என்னெல்லாமோ சொல்றாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்கு தோணுன மாதிரி விபரீதமான சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் தான் காரணம். என் மௌனம் தான் காரணம். என் மௌனத்துக்கான காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல. அதனாலதான் இப்படி சந்தேகம்லாம் வருது. இப்ப தெளிவா சொல்றேன்டா, கேட்டுக்குங்கடா, குழம்பாதீங்க. நீங்க 3 பேருமே எனக்கும் கிருஷ்ணவேணிக்கும் பிறந்தவங்க தான்டா. டேய், இல்லைங்கடா, கை நீட்டுங்க. இனிமேலும் சஞ்சலப்படாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கடா. உங்க அம்மா கிருஷ்ணவேணி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க 3 பேருமே எனக்கும் கிருஷ்ணவேணிக்கும் பிறந்த பிள்ளைங்க தான். திருப்தியா? சண்டையும் தெரிஞ்சிருச்சுல? வாங்க வாங்க. அத்தை, வாங்க மாப்பிள்ள, வாங்க. எங்க மாப்பிள்ள வந்திருக்காரு, நீங்க வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. புஷ்பா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொண்டா? அதோ கொண்டு வரேங்க. எதுவும் வேண்டாம் அம்மா. என்ன மாப்பிள்ள, வரப்பெல்லாம் இப்படியே சொல்றீங்க? ஆமா, அனிதாவை பார்க்க போறீங்களா? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? இல்ல, அவ வாயும் வயிறுமா இருக்கா. நீங்க அவளை பார்க்க போனீங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தான். புஷ்பா, அதெல்லாம் அங்க கொடுத்து அனுப்ப முடியுமான்னு தெரியலையே. அட என்னங்க நீங்க, மாப்பிள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவரால முடியாதா என்ன? என்ன மாப்பிள்ள? ட்ரை பண்ண முடியும், ஆனா என்ன மாப்பிள்ள? அவர் என்னதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அடிக்கடி போய் பார்க்க முடியாது புஷ்பா. ஓ அப்படியா? என்னங்க மாப்பிள்ள, அவளுக்கு பிடிச்ச ரவா லட்டு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். அவ கர்ப்பமா வேற இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஜெயில இருக்கும்போதே இவ கர்ப்பமாகணும். இங்க இருக்கும்போது ஆயிருந்தா அவளை எப்படியெல்லாம் வச்சு பார்த்திருக்கலாம். அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லாம போயிடுச்சே. புஷ்பா, அவரே நொந்து போய் வந்திருக்காரு. இந்த நேரத்துல நீ வேற போய் விடுங்க மாமா, அத்தை பேசட்டும். நமக்கு தான் அடி மேல அடி விழுது. அவங்க ஆதங்கத்தை இப்படியாவது தீர்த்துக்கிட்டோம். என்ன மாப்பிள்ள, நீங்க வேற அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாங்க, உட்காருங்க வாங்க. இருக்கட்டும் மாமா. இந்த பாருங்க மாப்பிள்ள, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமே அதுல இருந்து எப்படி மீண்டும் வருதுங்கிறத பத்தி தான் நாம யோசிக்கணும். மீள முடியலையே மாமா. மாப்பிள்ள, அவளை ஜாமீன்ல எடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்குண்டான வேலை போயிட்டு தான் இருக்கு. இது வேற பிரச்சனை. வேற பிரச்சனையா?
அனிதாவோட கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு மாப்ள? ஜெயில அவளை அடிச்சு கருவை கலைச்சிட்டாங்களா? மாப்பிள்ள அப்படி ஏதாவது நடந்துச்சா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்புறம் எப்படி கலைஞ்சது? கர்ப்பம் தானா கலையில, அனிதா தான் கலைச்சிருக்கா. என்னது, அனிதாவா? அவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாப்பிள்ள கர்ப்பத்தை கலைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் ஜெயில இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? ஜெயில எல்லாமே சாத்தியமாமா. ஆமா, அவ கர்ப்பத்தை கலைக்க வேண்டிய அவசியம் என்ன? யாரோ அவளை பயமுறுத்தி இருக்காங்க. அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அப்படி கூட யாராவது பண்ணுவாங்களா? இத செய்யறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? என்னோட நஷ்டம்தான் அவங்களோட லாபம். என்ன பழி வாங்கறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ்ல ஒரு பொம்பளைக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அவதான். நீங்க தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அவ என்ன பண்ணுவா மாப்ள? என்ன தண்டிக்கணும்னு நினைச்சு அனிதாவை தண்டிச்சிருக்கா. அவ அவ்வளோ கெட்ட வார்த்தை. ஏ மாப்ள, ஒருவேளை அவ என் பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருந்தா, ஐயோ, இந்நேரம் என் பொண்ணை நான் இழந்திருப்பேனே. நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு சந்தோஷப்படு புஷ்பா. மாப்ள, எப்படியாவது சீக்கிரம் என் மகளை வெளியே கொண்டு வர வழியை பாருங்க மாப்ள. இதுக்கு மேல அவங்க இருக்க கூடாது மாப்ள. தயவு செஞ்சு அவளை வெளியே கொண்டு வந்துருங்க மாப்ள. கவலைப்படாதீங்க அத்தை. அனிதா வெளியெடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அவன் சீக்கிரம் வந்துருவா. நான் வரேன். என்ன தேனு, இன்னும் ஆளே காணோம். யார கேக்குறீங்கக்கா? அந்த அம்மாவை தான். எப்படிக்கா அவங்க வெளியில வருவாங்க? நேத்து அவங்க பண்ண கலாட்டால வீடே ரெண்டாயிடுச்சு. கொஞ்சமாவது அந்த பயம் இருக்கும்ல. ஆனா கார்த்தி மாமா இப்படி கோவப்படுவாருன்னு நானே நினைச்சு பார்க்கல. பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, அதான் பூந்து விளையாடிட்டாரு. ஆனா பொருளுன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பிள்ளையவே கேட்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு மட்டும் அவங்க மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது பெரிய குண்டை தூக்கி போடுவாங்கன்னு. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டாங்கக்கா. ஆக்சுவலா இன்னும் அந்த குண்டே வெடிக்கல, இனிமேதான் வெடிக்க போகுது. அவங்க ஏதோ உளறாங்கக்கா, அதுக்கு போய் எப்படிக்கா பதில் கிடைக்கும்? கிடைக்கும் தேனு, இன்னும் அவங்களோட கேள்விக்கு பதிலே கிடைக்கல. ஆனா மாமா எந்த பதிலும் சொல்லலையே. ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதுதான் ரொம்ப ஆபத்தானது. நீங்க இப்ப என்னக்கா சொல்ல வரீங்க? சொல்றேன், மாமா வாயை திறந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் ஒன்னும் ஆக போறது இல்லை. ஏதாவது உள்குத்து வேலை நடக்கலன்னா உங்களோட திட்டம் பலிக்காது. கலவரத்தை உண்டாக்குங்க, அப்பதான் உங்க நிலவரம் சரியாகும். 3 பேர்ல ஒருத்தரை பார்த்து நீ தாண்டா என் புள்ளன்னு சொல்லி பாருங்க, அது எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒருத்த மட்டும் எங்க அம்மாக்கு பிறக்கலன்னு சொன்னீங்க, அவன் மட்டும் இந்த வானத்துல இருந்து குதிச்சவன் தான். வானத்துல இருந்து இல்ல, என்னோட வயித்துல இருந்து பிறந்தான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க 3 பேர்ல ஒருத்த உன் வயித்துல பிறந்தன்னு சொல்லுவ? அதுதான் உண்மை.
ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லிட்டு இருப்பேன். உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது. அவரே சொன்னாலும் இவங்களுக்கு யாருக்குமே என் கூட வர இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன ஒரு தாயாவே ஏத்துக்க தயாரா இல்ல. என்ன ஒரு தப்பானவளாத்தான் 3 பேருமே பாக்குறாங்க. என் புள்ள யாருன்னு சொல்லாம இவரு கொல்றாரு. அந்த பிள்ளைங்க நான் கேவலமானவன் சொல்லி என்ன கொல்றாங்க. நான் இனிமே எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? நான் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆமா, நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது, இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. இருந்து எல்லாருக்கும் பாரமா இருக்கிறத விட சொல்லாம போறதா நல்லது. இல்ல இல்ல, இது நியாயம் இல்ல. அந்த மனுஷன் இவ்வளவு சிக்கலுக்கு நடுவுலையும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. சீனு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அவரு கெட்டவர் இல்ல, அதனாலதான் அவரால் சொல்ல முடியல. நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டா அவர் என்ன தேடுவாரு, ஆயுள் முழுக்க தேடுவாரு. அவருக்கு நான் ஏன் இந்த சிரமத்தை கொடுக்கணும்? சொல்லிடுறேன், என்ன தேடாதீங்கன்னு சொல்லிடுறேன். நேர்ல சொன்னா அவரை விட மாட்டாரு. இதோ வந்துட்டேன்க்கா. தேனு, என்ன தேனுது? அவங்க ரூம்ல இருந்து இன்னும் வெளியவே வரல. என்னக்கா நீங்க அவங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்ல தேனு, பாவம் தானே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்படி எல்லாரும் ஒதுங்கியே இருந்தோம்னா அவங்க மனசும் கஷ்டப்படும்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? வா, நம்ம போய் ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வரலாம். என்னென்ன பேச போறீங்க? என்ன சாப்பிடுறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு வரலாமா? என்னக்கா நீங்க? நீ வாயே, வா வா. அக்கா, என்ன அவங்க எங்கேயோ போற மாதிரி தெரியுது? எங்கேயோ போறாங்க, வீட்டு வரட்டும். அவங்க போறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. எங்க போயிட போறாங்க தேனு? எங்கேயாவது போயிட்டு வந்துருவாங்க. வரட்டும் விடு. சரி வா. என்னங்க இன்னும் அவங்கள காணோம்? வந்துருவாங்கம்மா. ஒருவேளை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ? அப்படிலாம் இருக்காதுமா, மாப்பிள்ள போயிருக்காரு இல்லையா, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. பாவங்க அவரு
ரொம்ப கஷ்டப்படுறாருல. ஆமாம்மா, இப்படி ஒரு மாப்பிள்ளைய நாம எங்க தேடிந்தாலும் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஆனா நான் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவரை வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்காகத்தான் கடவுள் நம்மளை இப்படி தண்டிச்சிட்டார் போல. என்னங்க அவர் மட்டும் வராரு, அனிதாவை காணுங்க. இரு கொஞ்சம் பொறுமையா இருமா, என்னன்னு பாப்போம்.